Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கர்நாடகாவில் முதல்வர் சிவகுமார் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்குள்ள சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகா காவேரி வனவிலங்கு சரணாலய வனப்பகுதியில் கடந்த 15ஆம் தேதி அதிகாலை வனத்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். தோமியார்பாளையா கிராமத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், செபாஸ்டியன் டேவிட்குமார் ஆகியோர் இருந்தனர். வேட்டை கும்பல் தங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் சுட்டுக் கொன்றதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் வனப்பகுதியில் மாடுகளை தேடிச் சென்ற விவசாயிகளை சுட்டுக் கொன்றுவிட்டதாக விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தின. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலையில் ஆடு மாடுகளை வனப்பகுதியில் மேய்த்துவிட்டு மூவரும் காணாமல் போன மாடுகளை தேடிச் சென்றனர். மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு வனப்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களை கர்நாடக மாநில வனத்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். உடனடியாக சடலங்களை சாம்ராஜ் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மைசூருக்கு சரக்கு வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளனர். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு போலீசார், வருவாய்த்துறையினர் தகவல் தெரிவிக்கவில்லை. கர்நாடக முதல்வர் சிவகுமார் இறந்தவர்களிடமிருந்து துப்பாக்கியுடன் மான்கறி பறிமுதல் செய்ததாக பொய்யான தகவலை தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு உறவினர்கள் கூறினர். தற்போது என்கவுண்டரில் இறந்த 3 பேரின் பிரேத பரிசோதனை கடந்த 16ஆம் தேதி மைசூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் நகல் ஆகஸ்ட் 24இல் வெளியானது. அதில் அதிர்ச்சி தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. பலியான 3 பேரும் 10 அடி அல்லது அதற்கும் குறைவான நெருங்கிய தூரத்திலிருந்து பம்ப் ஆக்ஷன் ஷாட் கன் மூலம் சுடப்பட்டுள்ளனர். ஜான் ரோஸ் பீட்டரின் இடதுகாது பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதி வரை சுமார் 28 சென்டிமீட்டர் நீளத்திற்கு ஆழமான காயம் கண்டறியப்பட்டுள்ளது. மற்ற இருவரின் நெஞ்சு, தொடை பகுதியிலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் உள்ளாடைகளிலிருந்து தலா 5 அலுமினியம் பிரைமர்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் தூரத்தில் இருந்து சுட்டதாக கூறிய நிலையில் மிக அருகில் இருந்து சுட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது அரசுக்கு பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளது. பம்ப் ஆக்ஷன் ஷாட்கன் என்பது குறுகிய தூரத்தில் உள்ள இலக்கை தாக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த துப்பாக்கியின் குழலுக்கு கீழே நகரும் கைப்பிடி இருக்கும். ஒவ்வொரு முறை சுட்ட பின்பும் கைப்பிடியை பின்னோக்கி இழுத்து மீண்டும் முன்னோக்கி தள்ள வேண்டும். பின்னோக்கி இழுக்கும்போது பயன்படுத்தப்பட்ட தோட்டா வெளியேறும். முன்னோக்கி தள்ளும்போது புதிய தோட்டா துப்பாக்கி அறைக்குள் ஏறும். இதிலிருந்து வெளியேறும் தோட்டா ஒரே குண்டாக செல்லாமல் பல சிறிய இரும்பு அல்லது ஈயத் துகள்களாக சிதறி பாயும். அவை உடலை துளைக்கும் போது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் என்பது கவனிக்கத்தக்கது.